இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, என்னோட வழி நடத்தும், எங்களோட உறவாடும். ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், எங்களோட உறவாடும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரை. ஜீவ தண்ணீரை ஊற்றும் இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. மதமேறி மதமா எங்களுக்காக ஜெபியும், எங்களுக்கு பரிந்துரை செய்யும். கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு ஒன்று அரசர்கள் 4வதும் 5 4வது அதிகாரமும் 5வது அதிகாரமும் நம்ம தியானிக்க போறோம். இங்க இஸ்ரேல் தேசம் இப்ப வளர்ந்துருச்சு, ஒரு பெரிய ஒரு தேசமா மாறி, அங்க சமாதானம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கின்றது, ஒரு பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்கு, ஒரு ஞானம் உள்ள ஒரு அரசரை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அவங்க நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உண்டு குடித்து மகிழ்ந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். 1 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 20வது வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்லா உண்டு குடித்து மகிழ்ந்தா சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். 1 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிக்கிறீங்களா? இவர்களை தவிர யூதா பகுதிக்கு ஆளுநர் இருந்தார். யூதா இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தனர், உண்டு குடித்து மகிழ்ந்தனர். இது இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி, இந்த ஆசீர்வாதங்கள் எதனால அவங்க பெற்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அவரு வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கின்றவர். அவர் சொன்னார்னா அது நடக்கும். தொடக்க நூல் அப்ரஹாம் கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா, எல்லா வாக்குத்தத்தமும் அவர் கடைபிடித்திருக்கின்றார். அவர் விசுவாசமானவர். அதை ஃபர்ஸ்ட் நம்ம மனதுல நம்ம ஆழமா பதிய வேண்டிய ஒரு விஷயம். பல நேரத்துல இந்த அவர் விசுவாசமானவர் அப்படின்றது பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில சாத்தா பல கேள்விக்குறிகள் நம்ம மனதுல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு ஆழமான ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு ஒரு 100% விசுவாசம் கிடையாது. மேபி இது ஆண்டவர் ஒரு தவறான பல சிந்தனைகள், ஆண்டவர் இது நம்மளை வேணாம்னு நினைக்கிறார். மனிதனை பாரு நம்ம அவரை பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி கிடையாது. மனிதனை மாறி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அப்படி இல்லை. அவர் வார்த்தைக்கு சொன்னபடி அவர் செயல்படுவார். தொடக்க நூல் 15வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசி பாருங்க. வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 15வது அதிகாரத்துல 5வது வசனம். தொடக்க நூல் 15வது அதிகாரத்துல 5வது வசனம். அப்ரஹாம் கிட்ட அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அப்ரஹாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபுடன் இருப்பர் என்றார். ஆமென். சோ அது மாதிரிதான் இங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு உடன்படிக்கை என்னன்னா, அது உறுதியாக நிறைவேற்றுவார். அது ஒரு ஒப்பந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வித்தியாசம் நல்ல பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது அவரு உறுதியாக அதை நிறைவேற்றுவார், உறுதியாக அவர் நிறைவேற்றுவார். அதுல ஒரு ஒப்பந்தம்னா, எனக்கு பிடிக்கல, நீ சரியா செய்யல அப்படின்னா நம்ம வேணான்னு வைக்கலாம், அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு. உடன்படிக்கைன்னா அவர் உறுதியா அவர் செய்வார். இது ஒரு உடன்படிக்கை. இணை சட்ட நூல் 28வது அதிகாரத்துல 1ல இருந்து 14 வரைக்கும் வாசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு உடன்படிக்கைன்னு உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி. அதுக்கப்புறம் உங்க டைம் கிடைக்கும் போது வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு அது புரியும். இவங்க எந்த இடத்துலாம் அவங்க ஆழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் அந்த உடன்படிக்கையோட ஒரு வாக்குத்தத்தம் தான் அது.
தொடக்க நூல் 15வது அதிகாரத்துல அது வேணாம். விடுதலை பயண நூல் 23வது அதிகாரத்துல 31வது வசனம். விடுதலை பயண நூல் 23வது அதிகாரத்துல 31வது வசனம். எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு கூட கரெக்டா வந்து எல்லையோட அவர் வந்து சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு கரெக்டான ஒரு திட்டத்தை அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் எது அவங்க பிள்ளைக்கு நல்லது அப்படின்ட்டு. விடுதலை பயண நூல் 23வது அதிகாரத்துல 31 வாசிக்கிறீங்களா? உன் எல்லைகள் செங்கடல் முதல் பெலிஸ்தியர் கடல் வரைக்கும், பாலை நிலம் முதல் யூப்ரஸ் நதி வரைக்கும் விரிந்து கிடக்க செய்வேன். ஏனெனில் அந்நாட்டின் குடிமக்களை நான் உன் கையில் ஒப்படைப்பேன். நீயும் அவர்களை உன் முன்னினின்று துரத்தி விடுவாய். அதனால கரெக்டா ஒரு பெரிய இடத்த அவர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு தருவேன். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு ஒரு உண்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் வழி நடத்தியிருந்தார். அது மட்டும் இல்ல, சோலமனோட ஆதிக்கத்துக்கு அவர் ஆளுவதற்காக மற்ற தேசத்திலிருந்து அவங்க வந்து பெரிய கிஃப்ட் எல்லாம் வருஷம் வந்து கொடுப்பாங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து கடவுளோட தாவீதோட இருந்த உடன்படிக்கை. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல ஒண்ணு வாசிக்க தேவையில்ல. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அங்க பார்க்கலாம். அந்த உடன்படிக்கையின் வெளிப்படுத்துதல். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒரு விசுவாசமானவர். நம்ம விசுவாசம் அற்றவர்களாக இருந்தாலுமே அவர் உறுதியான விசுவாசமானவர். அவர் சொன்னபடி அவர் செய்வார். அதுபடி அவர் செய்வதற்கு அவர் தயாரா இருக்கின்றார். திருப்பாடல் 36வது அதிகாரத்துல 5வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல எந்த அளவுக்கு அவரோட அன்பும் அவரோட விசுவாசமும் இணைந்து அவரை வந்து வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு பார்க்கலாம். திருப்பாடல் 36:5. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பெறலாமை. ஆமேன். வானளவுக்கு அவரோட பேரன்பு, அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் அவர் வச்சிருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கோம் அப்படின்னு வந்து சில நேரத்துல கடவுள் அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து மாறாதவர், அவர் விசுவாசமானவர். அவர் சொன்னபடி செய்வார். சொன்னபடி அப்படியே அவர் வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு அவரோட வல்லமை செயல்படும், உறுதியாக செயல்படும். அதனால நம்ம இந்த தேசத்திற்கு சில நபர்களுக்கு மட்டும் இல்லை இந்த திட்டம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே அந்த திட்டம் இருக்கு. எரேமியா நூல் 29வது அதிகாரத்துல 11வது வசனம். எதற்காக இந்த திட்டம்? நம்ம நலனுக்காக. எரேமியா நூல் 29வது அதிகாரத்துல 11வது வசனம் எடுத்து வாசிங்க. நம்ம நலனுக்காக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். வாசிக்கிறீங்களா? எரேமியா நூல் 29:11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆமேன். ஆமேன். கேடு விளைவிப்பதற்காக அல்ல, இது நல்வாழ்வுக்கான ஒரு திட்டம். நல்லதே அவர் செய்வார். அவர் வந்து அன்பால நிறைந்தவர். அவர் நம்ம நல்லதுக்காக தான் அவர் வந்து அந்த திட்டத்தை எல்லாம் வச்சிருக்கிறாரு. நல்லதுதான் அதுல வந்து நம்ம ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கும். நமக்கு அதுல ஒரு நிறைவு இருக்கும், அது சந்தோஷம் இருக்கும். நம்ம இந்த திட்டம் தான் பெஸ்ட், வேற எந்த திட்டம், நான் எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருந்தாலும் அதை விட அதுக்கு ஒப்பாக வராது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். பல நேரத்தில் அந்த திட்டத்துல நமக்கு பல சந்தேகம், நமக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா பல திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதுல வந்த ஒரு ஒரு தோல்வியில நம்ம வந்து வேற யாரு எந்த திட்டம் சொன்னாலும் நமக்கு வந்து ஒரு பயமா தான் இருக்கும். நம்ம பல விதமா சிந்திச்சு நம்ம அப்பா அம்மா போட்ட திட்டங்கள்லாம் பார்த்துருக்குறோம். மோசமா போனதுனால நமக்கு இந்த திட்டம்னாலே சில நேரத்துல பயமா கூட இருக்கலாம். ஆனா அவரோட திட்டங்கள் என்னைக்குமே நல்லதுதான் வரும். எபேசியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனம். எபேசியரின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 10வது வசனம்.
நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றார். எபேசியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆமென். ஆமென். கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கின்ற விஷயங்கள் இதெல்லாம். நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமான விசுவாசத்துக்கு இதுல கரெக்டா 100% ஒரு முழுமையான ஒரு விசுவாசத்துக்கு வரல. அது இந்த அது நம்ம மொத்த தடவையா செய்யற பாவம் கிடையாது. இஸ்ரேல் மக்கள் இந்த தவறை செய்கின்றார்கள். 1 அரசர்கள் 5வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். 1 அரசர்கள் 5வது அதிகாரத்துல 13வது வசனம். அரசர் சாலமோன் இஸ்ரேல் முழுவதிலிருந்தும் 30,000 பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார். ஆமென். கட்டாய வேலை, கட்டாய வேலை வறுப்படுத்தி 30,000 பேரை வந்து வறுப்படுத்தி பாரம் சுமக்க வைக்கின்றார் அவர். இது செஞ்சே ஆகணும், வேற வாய்ப்பே கிடையாது. மனிதன் சாத்தான் அவங்க வந்து மற்றவங்களை வறுப்படுத்தி செய்கின்றார். ஆண்டவர் வந்து வறுப்படுத்த மாட்டார், நல் வழியை காட்டுவார். இந்த வழியா போனா உனக்கு நல்லது, இந்த மாதிரி செஞ்சா உனக்கு நல்லது, இது வந்து செஞ்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும், இது செய்யலைன்னா என்ன பிரச்சனை வரும், நான் காட்டுகின்ற பாதையில போனேன்னா உனக்கு நல்லது அப்படின்னு வந்து வழிகாட்டுவாரை ஒழிய வறுப்படுத்துறது கிடையாது. வறுப்படுத்துறது அப்படின்றது சாத்தான். அவன் வந்து கட்டுகளை கொடுத்து வறுப்படுத்தி நம்ம வந்து பாரங்களை கொடுத்து நம்ம கஷ்டப்படுத்துவது அப்படின்றது தான் சாத்தான வேலை. வறுப்படுத்துவதுன்றது மனிதன் வந்து செய்கின்ற ஆண்டவர் செய்கின்ற வேலை கிடையாது அப்படின்னு ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். ஆண்டவர் செய்ய மாட்டார், வறுப்படுத்த மாட்டார். ஒரு இந்த மாதிரி செஞ்சா இது உனக்கு நல்லது அப்படின்றார். புரியுதுங்களா? இது நம்ம இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கிறோம். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து எச்சரிக்கை கொடுக்கின்றார். அவர்களுக்கு வந்து மற்ற தேசத்தை போல் எனக்கு வந்து ஒரு அரசர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த கேட்ட கேள்வி அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான கேள்வி அப்படின்னு சொல்லி அவரோட ஞானம் நிறைந்தவர். அவர் ஞானத்தை வந்து பொழிந்த அப்புறமும் அவங்க புரியாம அப்புறம் வந்து வற்புறுத்தி அது வாங்கினதுனால இந்த விளைவு இது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வந்து காட்டுறேன். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஒரு 8வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன். ஆனால் அவருடைய புதல்வர்கள் அவர்தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை. எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தரலும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். நான் அவர்களை எய்த்து நின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல் உனக்கும் செய்கிறார்கள். இப்போது அவர்கள் குரலுக்கு செவிகொடு, ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி, அவர்களை ஆளப்போகும் அரசின் உரிமைகளை தெரியப்படுத்து. ஆமேன். ஆமேன். அவங்க உன்னை புறக்கணிக்கவில்லை, கடவுளை புறக்கணிக்கின்றார்கள். அதனால வருகின்ற அனைத்து அதுக்கப்புறமும் வந்து அவரோட கிருபையினால என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஒன்னொன்னா வந்து விளக்கு அவர் சொல்றாரு. அவர் உங்க பிள்ளைகளை வந்து வற்புறுத்தி இந்த மாதிரி செயல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க வந்து செவி சாய்க்கவில்லை. மற்ற தேசத்தை போல் எனக்கு வந்து மற்றவங்க மாதிரி இருக்கணும், அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம மனசுல வந்து எது நல்லது அப்படின்னு நினைக்கிறோமோ அது செய்யணும்னு ஆசைப்படுறோம். இணை சட்ட நூல் 3வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. சுய ஆற்றலை வந்து சுய சிந்தனை வந்து நீங்க நம்பாதீங்க, அது உங்களை வந்து தவறான பாதை கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆண்டவரோட ஞானத்துல வந்து விசுவசிங்க. அவரோட ஞானத்தை தேடுங்க. அது அவர் திட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏற்றபடியா நடக்க வந்து கத்துக்கோங்க அப்படின்னு. அ ஞான அது ப்ராவர்ப்ஸ் 3வது அதிகாரத்துல 5லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அந்த நகர்கள் எல்லாம் மிக உயர்ந்த மதில்களாலும் இரட்டை கதவுகளாலும் தாழ்பாள்களாலும் அரண் செய்யப்பட்டிருந்தன. இல்ல அவை தவிர நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 5லிருந்து 7 நீதிமொழிகள். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே, ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. ஆமேன். ஆமேன். இது என் வாழ்க்கையிலயும் சரி, மற்றவர்களோட வாழ்க்கையிலையும் வந்து அவங்க கிட்ட வந்து ஆண்டவர் அவங்க ஜெபத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த உறவு அவங்க வந்து ஒரு கல்யாணம். அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சூழ்நிலையை நான் சொல்றேன். என்னோட நல்ல ரொம்ப க்ளோஸான ஒரு சகோதரர். அவரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவர். அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு சொல்றேன். அவரு ஒரு ஒரு பொண்ணோட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. ஆனா ஆண்டவர் தொடக்கத்திலே அவர் சொன்னார், இந்த உறவு அப்படின்றது நல்ல ஒரு விஷயத்தா வந்து முடியாது அப்படின்ட்டு. அப்படி நல்ல ஒரு இதா வந்து முடியாது அப்படின்னு. அவரு கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து டிவோர்ஸ்ல போய் நிக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை கடைசியில. அதனால அவர் பட்ட வேதனைகள், கவலைகள், பிரச்சனைகள்லாம் வந்து ஆ என்கிட்ட வந்து அப்பப்போ வந்து சொல்லுவாரு அவரு. ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப வேதனைப்பட்டார். 2 பேருமே வந்து எனக்கு நல்லாவே தெரியும். இல்லன்னு சொல்லல. ஆனா, அதுக்கப்புறம் பிரிஞ்சு 2 பேரும் வந்து இப்போ வேற வேற நிலையில இருக்கிறாங்க. அதே மாரி ஒரு சூழ்நிலை எனக்கும். முடிவெடுக்க வேண்டிய ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இது சரியில்ல அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொன்ன பாதையில வந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தேனே. 8 வருஷம் அந்த ஒரு உறவுல இருந்தேன். அதை விட்டு விலகி சென்று ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில போறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கஷ்டமா, ரொம்ப வேதனையா தான் இருந்தது. ஆனா ஆண்டவர் தெளிவா சொன்னாரு. இது உனக்குன்றது மட்டும் நல்லதுன்றது மட்டும் கிடையாது. அந்த பெண்மணிக்கும் இது ஒரு நல்லதுதான் அப்படின்ட்டு. புரிஞ்சு அத நான் வந்து செஞ்ச உடனே, அதுல ஒரு நிம்மதி இருந்தது. ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில வருகின்ற நிம்மதி வேற எதுலயுமே நமக்கு கிடைக்காது. நம்ம பிடிவாத குணத்தினால நமக்கே தான் நம்ம வந்து தீங்கு செய்துட்டு இருக்கிறோம். மத்தேயு 12வது அதிகாரத்துல இது ஒரு முக்கியமான வசனம். இதை ஆழமாக சிந்தித்து தியானிங்க. மத்தேயு 12வது அதிகாரத்துல 30வது வசனம். யாரேனும் என்னோட இல்ல அப்படின்னு சொன்னா எனக்கு எதிராக இருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். எனக்கு வந்து ஆண்டவர் காட்டுற பாதையிலும் போக தேவையில்ல. நான் சாத்தான் செய்யற பெரிய பாவங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஆனா நம்ம வந்து அது நான் வந்து கொஞ்சம் சைட்ல நின்றுக்கிறேன் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. ஒண்ணு ஆண்டவர் பாதையில போயிட்டு இருக்கோம், இல்ல சாத்தான பாதையில போயிட்டு இருக்கோம். 2 நடுவுல ஒரு வழியெல்லாம் கிடையாது. மத்தேயு 12வது அதிகாரத்துல 30வது வசனம் வாசிக்கிறீங்களா? என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதற செய்கிறார். ஆமேன். ஆமீன். அவரோடு இராதவர் சிதற செய்கின்றோம். நம்ம வந்து ஆண்டவரோடு இருக்கிறோம் இல்ல, 2 பாதை தான். விவிலியத்துல 2 வழிதான். ஒண்ணு ஆண்டவரை சேவிக்கின்றோம், இல்ல சாத்தானை சேவிக்கின்றோம். இல்ல நான் 2மே இல்ல. நான் இது பண்றேன், அது ட்ரை பண்றேன், இது ட்ரை பண்றேன் அப்படிலாம் இல்ல. இணைச்சாட்ட நூல் 30வது அதிகாரத்துல எடுத்து வாசிங்க. இணைச்சாட்ட நூல் 30வது அதிகாரத்துல 19, 20 2 பாதைகள் நமக்கு ஆண்டவர் தருகின்றார். 2 பாதைகள் தான் வந்து ஆண்டவர் தருகின்றார். வாசிக்கிறீங்களா? உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆமேன். ஆமேன்.
நம்ம சில நேரத்துல நம்ம சிந்திக்கலாம். ஆண்டவர் வந்து ஒரு சுதந்திரத்த தரேன் அப்படின்றாரு. சுதந்திரத்தோட வாழு அப்படின்றாரு. சுதந்திரம் தந்திருக்கேன் அப்படின்றாரு. ஆனா, கடைசியில அவர் சொல்றது தான் செய்யணும் அப்படின்றாரு. ஏன்னா, அவர் சொல்றது நல்லது. நம்ம நன்மைக்காக சொல்கின்றார். நம்ம எது சிந்தித்தாலும் நம்ம வந்து இந்த பிள்ளைகளை போல் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு முன்மதி இல்ல. நம்ம என்ன அடுத்த செல்ற பாதையில வந்து எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்தித்திருக்கோம். நம்மளா தேர்ந்தெடுத்து பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம் வாழ்க்கையில. எவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இனி வேண்டாம். நான் சொல்ற பாதையில போ. உனக்கு இவ்வளோ வேதனைகள் உனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால, கடவுள் வந்து எச்சரிக்கையோட வந்து அந்த இஸ்ரவேல் மக்கள வழிநடத்துகின்றார். அதேபோல் நம்மளும் வந்து வழிநடத்த ஆசைப்படுறார். ம். அதே மாரி தான் வந்து நம்மளையும் வழிநடத்த ஆசைப்படுறார். ஆனா பல நேரத்துல அவரோட வழிநடத்துதல் செவி சாய்க்கிறதுக்கு பதிலாக, அ கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் எல்லாமே ஒரேடியா நம்ம வந்து பெரிய யாருமே ஒரேடியா வந்து குடிகாரன்லாம் ஆவறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, "கொஞ்சம் குடிக்கலாம்." ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். குடிக்கிறது தான் மட்டும் கிடையாது பிரச்சனை. வேற அந்த பல விதமா வந்து கடவுள விட்டு விலகி செல்றோம். அ இது இது செய்தா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பாவத்துல நம்ம இறங்கி வந்து ஆண்டவர விட்டு விலகி செல்றது. புரியுதுங்களா? ஒரு தவறான எண்ணமா இருக்கும். அது போதும் சாத்தானுக்கு. ஒரு கொஞ்சம் இடம் குடுத்தா போதும், அவன் பிடிச்சு நம்மள வந்து அவனோட அ அகப்படுத்துவான். பாவத்தில் அடக்கப்படுத்தி ஒரு அடிமத்தத்துக்கு வந்து அகப்படுத்தி, நம்ம ஆண்டவர விட்டு விலகி ரொம்ப தூரம் கொண்டு போவான். ம். ஆண்டவர் வந்து சுதந்திரம் தந்திருக்கின்றார். அவரோட பிள்ளையாக இருப்பதற்கு. ஒன்று அவர் பிள்ளையாக இருக்கின்றோம். அவர் நம்பிக்கையோட அவரோட அ ஒரு அளவற்ற ஞானத்திற்கு வந்து நம்பிக்கையோட நம்ம முன்னாடி செல்வதற்கு ரொம்ப முக்கியம். ம். நமக்கு முன்னாடி வந்து வாழ்வு, அ ம் நல்லது நல்லது, ம் தி அ இறப்பு, தீமையெல்லாம் நம்ம கண் முன்னாடி வச்சிருக்கிறார். எதை நீங்க வந்து தேர்ந்தெடுக்க போறீங்க? அவர் காட்டுகின்ற பாதையில செல்ல ஆண்டவர் அழைக்கின்றார். ஆனா அந்த பாதையில செல்லாத சில சூழ்நிலைகள், அ சாலமன் 1 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து 28 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அவரு செல்லல அந்த பாதையில. கொஞ்சமா விலகி செல்கின்றார். அரசர்கள் அந்த காலகட்டத்தில் எல்லா அரசர்களையும் பார்த்து அவரும் வந்து அ ஒரு பெரிய ராஜ்யம் மாரி ஒரு பெரிய விதமான ஒரு முழுசா வாசிக்க தேவையில்ல. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சா போதும். நான் சொல்றேன் இந்த வசனம். 1 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 20 ம், 26 26 மட்டும் வாசிக்கிறீங்களா? சாலொமோனுக்கு இருந்த தேர் குதிரை லாயங்கள் 40,000 குதிரை வீரர்கள் 12,000. ஆமென். ஆமென். ம். இவ்ளோ வீரர்கள் மற்ற அரசர்கள விட அவரு பெருசா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசை நம்ம கண்ணுக்கு தப்பா தெரியாது. ஆனா, ஆண்டவரோட வழி நடத்துதலுக்கு மாறான ஆசைகள் இதெல்லாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் பாவம் உள்ள வரும். அதுக்கப்புறம் பாவம் வந்து நிறைஞ்சிருக்கும். நம்ம அப்புறம் அத விட்டு விலகி வரவே நம்மளால முடியாது. நம்ம செய்றது தான் சரி அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வந்துரும். அதுதான் வந்து இணைச்சட்ட நூல் 17வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தார். 17வது அதிகாரத்துல இணைச்சட்ட நூல் 16வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. இத நீங்க செய்யக்கூடாது. எத செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ, அதுக்கே மாறா அவர் செய்யும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர விட்டு விலகி செல்கின்றார். அந்த அன்பு கம்மியா வரும். ஆண்டவர் மேல இருக்கின்ற அன்பு கம்மியாயிடும். நம்ம செய்றது தான் சரி அப்படின்ற ஒரு அ ஆண்டவர் பல விஷயம் பைபிள்ல போட்டிருப்பாரு. நம்மள எல்லாம் செய்ய முடியுமா? அப்படின்ற மாரி. வாசிக்கிறீங்களா? இணைச்சட்ட நூல் 17ல 16. இணைச்சட்ட நூல் அவன் தனக்கென அவன் தனக்கென குதிரைகளை மிகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு மக்களை மீண்டும் எகிப்துக்கு போக சொல்லாமலும் இருக்கட்டும். ஏனெனில் இனி அந்த வழியாக திரும்பவும் செல்லக்கூடாதென ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி உள்ளார். ஆமென். ஆமென். எகிப்துக்கு செல்லக்கூடாது இந்த குதிரைகளுக்காக. ஆனா 1 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல போன அதிகாரத்திலே என்ன செஞ்சிருக்கிறாரு? 1வது வசனத்த எகிப்து தேச ராஜாவோட அவர் செய்து ஒரு ஒரு உடன்படிக்கை, ஒரு திருமணம். எல்லாம் ஒண்ணொண்ணா ஒரு கட்டளையா வந்து ஆண்டவர் சொல்றத, ஒரு கல்யாணம் இந்த மாரி சின்ன ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை தான் பிரச்சனை கிடையாது. அப்படின்னு சொல்லி, ம். கடவுள விட்டு எப்படி எப்படி விலகி வராங்க அப்படின்னு பாருங்க. 1 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 1வது வசனம்.
வாசிக்கிறீங்களா? பின்னர் சாலமோன் எகிப்து மன்னனான பார்வோனின் மகளை மணந்து பார்வோனுடன் உடன்பாடு செய்து கொண்டார். மேலும் தம் அரண்மனை, ஆண்டவர் இல்லம், எருசலேமின் சுற்றுமதில் ஆகியவற்றை கட்டி முடிக்கும் வரை அவளை தாவீது நகரில் தங்கியிருக்க செய்தார். ஆமென். ஆமென். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடவுளை விட்டு சாத்தான் விலைக்கு கொண்டு போயிடுவோம். ஆண்டவருக்கு நம்ம அன்பு செய்தால் மட்டும் நம்ம அன்பு செய்கிறோம். சில காலத்தில் நமக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கு, அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்ரஹாம் விசுவாசத்தின் ஒரு பெரிய ஆளானது எப்படி? அவர் கொடுத்த பிள்ளையை வந்து அவர் பலியாக கேட்டபோது, கடவுள் பலியாக கேட்கும்போது அவர் பலியாக கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். எதனால அந்த மாதிரி தயாராக இருந்தார்? யாருக்காவது சொல்ல முடியுமா? எதனால ஐசக்கை வந்து பலியாக கொடுப்பதற்கு அப்ரஹாம் தயாராக இருந்தார்? எதனால சொல்ல முடியுமா? கடவுள் கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்ரஹாம். ஹெப்ரேயர் திருமுகம் 11வது அதிகாரத்துல, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஹெப்ரேயர் திருமுகம் 11வது அதிகாரத்துல 17ல இருந்து 19 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவரு திருப்பி உயிரை வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமும் ஐசக் இறந்ததுக்கு அப்புறமும் அவரால் ஒரு உயிரை திருப்ப கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது அப்ரஹாமுக்கு. அதனாலதான் பலியை கொடுக்க சொன்னார்னா அவரு இது வழியாகவே ஐசக் வழியாதான் வழிமுறையினர்கள் அப்ரஹாமுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் வந்து அந்த விசுவாசத்தோட அவர் செய்யறார். ஹெப்ரேயர் 11வது அதிகாரத்துல 17ல இருந்து 19 வரைக்கும். 17ல இருந்தா ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால் தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக் கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆமேன். ஆமேன். அற்புதமான ஒரு அறிகுறி. அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கின்றதா? இந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குன்னே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆனா சாதாரண விஷயத்துக்கே நம்ம விசுவாசிக்கிறது நம்ம தயாரா இல்லை. உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்க காட்டுகின்ற மேலான விஷயங்களை விசுவாசிக்கிறதுக்கு, உங்க விசுவாசத்திற்கு நம்பிக்கை வைக்க, நீங்க செய்த நன்மைகளுக்கு இல்ல விசுவாசிக்க கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம் ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் முடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. நீங்க காட்டுகின்ற நல்ல பாதை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு வேதனையாக இருந்தாலும், அதை செல்வதற்கு ஒரு கீழ்ப்படிதல் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. Amen. God bless you. Have a nice day. Thank you, brother. Good night.